ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி சிந்திப்பது அநேக கிறிஸ்தவ ஆலயங்களிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். ஒவ்வொரு ஆண்டும் லெந்து கால தியான கூட்டம் என்பதை நடத்துவோம். இது பாரம்பரியமாகவோ சடங்காச்சாரமோ செய்யப்படுவதற்கு அல்ல. ஒரு 40 நாளாயிலும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்ற நிலையிலே தான் இதை சபை தலைவர்கள் அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்படவில்லை. ஏனென்றால் அது அவருடைய பயோகிராஃபி கிடையாது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதனால இயேசுவின் ஒவ்வொரு செயலும் எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு நிறைவேறுதலின் புத்தகமாகத்தான் இந்த சுவிசேஷங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்றும், ரோமர் 13:10 அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு தேவாதி தேவன் உலகத்தில் வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தில் தம்மை குறித்து சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறத்தக்கதாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயேசுவினுடைய வாழ்க்கை 8 நாள் வாழ்க்கை இந்த 4 சுவிசேஷங்களிலும் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடைசி 8 நாட்கள் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு எருசலேம் நகரத்துக்குள் அவர் பவனி வந்த முதல் நாளில் இருந்து கலிலேயா மலையிலிருந்து அவர் பரமேறி சென்றாரே, கலிலேயாவிலிருந்து அவர் சீயோன் மலைக்கு வந்து ஒலிவ மலையிலிருந்து பரமேறி சென்ற வரையில் உள்ள நாட்கள் 8 நாட்கள். முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் குருத்தோலை பிடிக்க மக்கள் மத்தியிலே கழுதையின் மீது சமாதான கர்த்தராக, உலகத்தின் சமாதானக்காரராக தன்னை வெளிப்படுத்தினார். 2வது நாள் திங்கட்கிழமை அன்று அவர் தேவாலயத்திற்கு வந்து அந்த தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஏதோ ரொம்ப அழுக்கா இருக்குது நம்ம சுத்தம் பண்ணுவோன்னு பண்ணல. அது என்னுடைய ஜெப வீடு, நான் தங்கி இருக்கும் இடம், அதை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றுகிறீர்கள் என்று கடிந்து கொண்டு சவுக்காலை அடித்து துரத்தினார் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே ஜெப வீடு நம்முடைய சரீரம்தான், மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய வசனத்தை தெளிவாய் படிப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தப்பிதமான காரியங்களை செய்துவிட்டு வியாதி வந்தால் ஆண்டவரே சுகந்தாரும் என்று கேட்டாலும் அது கஷ்டம்தான். யாக்கோபு நிருபத்திலே ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர் உனக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் ஒரு பிணியாளி ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தால் அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அநேக வியாதிகளுக்கு காரணம் பாவம், அக்கிரமமான வாழ்க்கை. அதனால்தான் அந்த பாவத்துக்கு காரணமாயிருக்கிற, அந்த வியாதிக்கு காரணமாயிருக்கிற பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு ரத்தம் சிந்தி அந்த வியாதியை குணமாக்கும்படி தன் சரீரத்தில் தழும்புகள் ஏற்றுக்கொண்டார். சில நேரங்களில் சில பிரசங்கிமார்கள் சொல்லும்போது இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம், இயேசுவின் ரத்தத்திலே நமக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். மிகவும் தவறான போதனை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து நம்மை மன்னிக்கும். இயேசுவின் ரத்தம் பாவத்துக்காக சிந்தப்பட்டது. ஆனால் வியாதியை சுகமாக்குவதற்கு வேத வசனங்கள், ஒரு வார்த்தை சொல்லும் என் மகன் பிழைப்பான் என்று கேட்டார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்றுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வசனத்துக்கு விரோதமாக நடந்து விட்டு வியாதி வந்தால் இயேசுவின் ரத்தம் பூசினாங்கிறது தவறான கொள்கை. தயவு செய்து நீங்கள் அதை பின்பற்ற வேண்டாம். உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகுங்கள்.
அதை மீண்டும் மீண்டும் செய்யாதிருங்கள். உங்கள் சரீரம் நன்றாகவே இருக்கும், வியாதி கொஞ்சம் விலகியே இருக்கும். ஆகவேதான் இந்த இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் எதற்காக, ஏன் அவர் பாடுபட வேண்டும்? இந்த வேத புஸ்தகத்திலே திங்கட்கிழமை ஆலய சுத்திகரிப்பு செய்த தேவன் செவ்வாய்க்கிழமை அந்த ஆலயத்திலே 4 விதமான மக்களோடு கூட அவர் பேச வேண்டியதாக இருந்தது. முதலாவது ஆலய அதிகாரிகள் வந்து எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பதில் கொடுத்தார். அடுத்தது பரிசேயர்கள் சில ஆட்களை அனுப்பித்து ராயனுக்கு வரி கொடுப்பது நல்லதோ கெட்டதோ என்று அவரை அகப்படுத்த பார்த்தார்கள். மூன்றாவது சதுசேயர் வந்து உயிர்த்தெழுதலிலே இவள் 7 பேரை கல்யாணம் செய்தாலே யாருக்கு மனைவியாயிருப்பாள் என்று பரிகாசத்தோடு கேட்டார்கள். 4வது கூட்டத்தாராகி நியாயசாஸ்திரிகள் வந்து கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை எது என்று கேட்டார்கள். இப்படி அகப்படுத்தும்படி தர்க்கவாதம் செய்தவர்களுக்கு தகுந்த பதிலை கொடுத்துவிட்டு இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்களே, அப்ப தாவீது அவரை என் ஆண்டவன் என்று சொன்னாரே, அது எப்படி என்று கேட்டார். ஒருத்தரும் பதில் சொல்ல முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவரிடத்தில் கேள்வி கேட்க ஒருவனும் துணியவில்லை. இன்னைக்கு அநேக மக்கள் பைபிள்ல இருந்து நிறைய கேள்வி கேட்டு பார்க்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், வாக்குவாதத்தினாலேயோ புத்தி சாதுரியத்தினாலேயோ தேவனை அகப்படுத்தவோ அடையவோ அறியவோ கண்டிப்பாக முடியாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றால் வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய மூளை அறிவை வைத்துக்கொண்டு இது எப்படி அது எப்படி என்று கேட்பதல்ல. எரேமியாவை போல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட உடனே நான் அதை அப்படியே உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். முழுங்கிட்டார் அவர், சவைச்சு கூட பார்க்கல. வேத வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தருடைய வசனம். கர்த்தர் நமது மூளையை குழப்ப மாட்டார். நாம் தான் மூளையை குழப்பிக் கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புதன்கிழமையிலே அவர் எருசலேமுக்கு வந்த போது அவர் தங்கியிருந்த இடத்திலே அவருக்கு 2 அனுபவங்கள் ஏற்பட்டது. ஒன்று மிகவும் மகிழ்ச்சியான இன்பமான ஒரு அனுபவம், மற்றொன்று துரோகம். இது 2ம் ஒரே நாளிலே நேற்றைய தினத்திலே வேதத்தின்படி பார்த்தால் ஒரு ஸ்திரீ, பாவியாயிருந்த ஸ்திரீ, விபச்சார பாவத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு கர்த்தரால் மன்னிப்பு பெற்ற ஸ்திரீ, தனக்கு ஜீவன் கிடைத்ததே என்றதில் பாவத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு ஸ்திரீ, குஷ்டரோகியாயிருந்த சீமோன் சுகம் பெற்றதனாலே தன் குஷ்டரோகம் இப்பொழுது நீங்கிவிட்டது என்பதை காண்பிக்க தன் வீட்டிலே விருந்து செய்த பொழுது அந்த இடத்திலே இந்த ஸ்திரீ தன் நன்றி அறிவிக்கத்தக்கதாக வந்து இயேசுவின் பாதத்திலே தன்னை அர்ப்பணித்த ஒரு வரலாற்றை நாம் அங்கே காண முடியும். அதே நேரம் அன்பை ரசித்த அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சினாலே ஒரு காரியம் சொன்னார். இந்த ஸ்திரீ செய்தது, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். அதே நேரம் யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி வகை தேட ஆரம்பித்தான், துரோகம் செய்தான். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவருடைய உள்ளம் வருந்தும்படி வாழ்வது துரோகம். உங்கள் துரோகங்களை அவர் பொறுக்க மாட்டார் என்று யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காணலாம். கர்த்தருக்கு துரோகம் செய்யாதீங்க. யார துரோகின்னு சொல்வோம்? நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யும் பொழுது துரோகி, இவ்வளவு செஞ்ச பார், எனக்கு விரோதமா செய்யறான் என்று சொல்லுவோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மை செய்யவில்லை? கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து விட்டு உங்கள் மனமோன போக்கிலே வசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது துரோகம். அதை ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார். நாமே சில துரோகம் செஞ்சா பொறுக்க முடியாம துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றோமே. தேவாதி தேவன் செய்த நன்மைகள் எத்தனை! பாட்டு மட்டும் பாடுறோமே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன்னு பாட்டு பாடிட்டு செய்யறதெல்லாம் துரோகமாயிருந்தால் எப்படி நீங்கள் வாழ்வீர்கள்? ஆகவே அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து சென்ற இயேசு கிறிஸ்து
இன்றைய தினத்தில் வியாழன் அன்று அவருக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் படிப்போம். பஸ்கா பண்டிகை நடைபெறுவதற்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேளை வந்தது என்று அறிந்து முடிவு பரியந்தமும் தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். மற்ற 3 சுவிசேஷகர்களும் பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடுதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டது போல எழுதுகிறார்கள். ஆனால் யோவான் சுவிசேஷகன் அந்த நாளை மிகவும் தெளிவுபடுத்துகிறார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே தன் பிதாவினிடத்திற்கு போக வேண்டும். ஆகவே யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் கொண்டது அல்ல. பகற்காலம் மட்டும்தான் நாள். சூரிய உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமனமாகும் வரைக்கும் ஒரு நாள் என்று கணக்கு வைப்பார்கள். ஆகவேதான் நம்ம வேதத்தில் படிக்கும் போது யோவான்